வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக் ஐடிஸ் உருவாகிட்டே இருக்குது. நான் ரெகுலராக சொல்கிறது தான், தயவுசெய்து நான் எந்த விதமான பணமோ இல்லை எந்த விதமான லிங்க்கோ நான் எப்போதுமே அனுப்புறது கிடையாது. ஸோ என்னுடைய ஃபேஸ் ஐடியை வச்சோ இல்லை என்னுடைய இன்ஸ்டியூட் நேம் சாய் ஷாட்டூட் அந்த மாதிரி பேரை வச்சோ கூட நிறைய ஃபேக் ஐடிஸ் உருவாகிட்டே இருக்குது. தயவுசெய்து அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி, அந்த லிங்க்கில் அவங்க கேட்டாலே முதல்ல அவங்க சொல்கிறதே, நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணுங்கள், எங்கள்கிட்ட வந்து பணம் கட்டுங்க, இல்லை இந்த ஷேரை வாங்குங்க, இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் நான் எப்போதுமே கொடுக்கறது இல்லை. என்னுடைய நேரில் எல்லாருக்கும் நன்றாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபேக் ஐடிலாம் இருந்தால் தயவுசெய்து அதை பிளாக் பண்ணுங்கள். ஃபேக் ஐடிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பணத்தெல்லாம் கொடுத்து இது பண்ணாதீங்க. அவங்க எல்லோரும் எவ்வளவோ நான் மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன், ஆனாலும் போட்ட அடுத்த செகண்டே ஒரு ஃபேக் ஐடியை உருவாக்கிடுறாங்க. ஸோ தயவுசெய்து என்னுடைய நேயர்கள் அந்த ஃபேக் ஐடியிலேருந்து தங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ஒரிஜினல் ஐடி என்னோடது டிஸ்பிளேல இருக்குது, அதை பாருங்கள். நான் அதை அதிகமான அளவுக்கு வீடியோஸ் கொடுத்துருப்பேன். நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. சும்மா 80 ஃபாலோவர்ஸ் 20 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஐடி என்னோடது கிடையாது. ஸோ அதனால் ஃபேக் ஐடியிலேருந்து முதல்ல நீங்கள் உங்களை தற்காத்துக்குங்க. அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் என்னமா கேட்பாங்க, மேடம் நான் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், நான் வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் பெருசாக லிஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுலாம் கிடையாது. அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு லம்சம்மா இப்போ சிப்பில் போடுறவங்க மாதம் மாதம் நீங்கள் போட்டு வருவீங்க. ஆனால் இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து லம்சம்மா போடணும் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கேட்டகரைஸ் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு சின்ன கருத்தை வந்து நான் முன்வைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இது ஒவ்வொருத்தருக்கு வந்து என்ன ஆகும் மாறுபடும். நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோலையோ இல்லை உங்களுக்கு சஜஷன் பண்ணுறதோ இதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் மாடுலேஷன் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் வந்து ஒரு 5 செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன். இதில் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நீங்கள் இடம் கொடுக்கணும். அதே மாதிரி கோல்டு சில்வர் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு வருஷத்தில் கொடுத்த மாதிரி ரிட்டர்ன் வேறு எந்த வருஷத்துலையுமே கோல்டு சில்வர் கொடுத்ததே கிடையாது. எப்போதுமே கொடுக்கும், ஆனால் இந்த முறை பயங்கரமாக ஷேர் மார்க்கெட்டை விட அதிகமான அளவுக்கு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம அதுக்கும் என்ன பண்ணணும், ஒரு சில இடம் ஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படின்னா நம்ம போய் ஆபரணமாக வாங்கட்டுமா பார்ஸாக வாங்கட்டுமா அப்படிலாம் இல்லை. டிமெட் அக்கௌண்ட் வைத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கோல்டு சில்வரை நீங்கள் ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஷேர்ஸ் வாங்குற மாதிரியே நீங்கள் இதையும் வாங்கலாம். ஸோ அதுக்கும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% அதுக்கும் ஒதுக்கீடு பண்ணுங்கள். மாதம் மாதம் இல்லை மொத்தமாக லம்சமாக பண்ணாலும் சரி, இல்லை மாதம் மாதம் பண்ணாலும் சரி, நிச்சயமாக அது உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 20% மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒதுக்கீடு பண்ணுங்கள். அந்த மியூச்சுவல் ஃபண்டுமே எல்லா ஃபண்டையுமே ஒரே இதில் போடாமல் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப், இல்லையா மல்டி கேப்பு, அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு ஃபண்ட் ஆன் ஃபண்டுன்னு இருக்குது, அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுங்க பிரித்து போடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் டைவர்சிஃபைடாக இருக்கிறோமோ, அதுக்காக ரொம்ப டைவர்சிஃபைடாக போயிட்டாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது, நம்மளால் ப்ராஃபிட்டையும் கண்ணில் பார்க்க முடியாது. ஓவர் டைவர்சிஃபைடு அப்படிங்கிறதும் ஆபத்து தான். அதுக்காக ஒரே கம்பெனிலேயோ ஒரே ஃபண்டுலேயோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஆபத்து தான். ஒரு மிதமான டைவர்சிஃபைடாக இருந்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் நமக்கு என்ன வராது, மார்க்கெட்டு இறங்கும் போதோ பெரிய லெவலில் பிரச்சனை வராது. ஸோ அதனால் ஒரு 20% நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் அலோகேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அதுலேயும் உங்களுக்கு வந்து ICICI, ஆக்சிஸு, பராக், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதில் நல்ல ஃபண்டாக பார்த்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்து மியூச்சுவல் ஃபண்டு ஒதுக்கீடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஷேர்ஸுக்கு வரும். ஷேர்ஸுக்கு வரும்போது ஒரு 20% உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இப்போ 1 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 20,000 ரூபாயை ப்ளூ சிப் கம்பெனிஸில் ஒதுக்கீடு பண்ணுங்க. ப்ளூ சிப் கம்பெனிஸ் வரும்போது ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது ரிலையன்ஸ் தான். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1403 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 18,98,876 கோடி. மார்க்கெட் கேப் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கம்பெனி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 80,787ஆகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.25ஆகவும், டெட்டு 0.41ஆக இருக்குது. இரண்டாவதாக ப்ளூ சிப் கம்பெனியில் இருக்கிறது TCS. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3,130, மார்க்கெட் கேப் 11,32,606 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 48,797 கோடியாகவும் இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 51, ஜீரோ டெப்ட் கம்பெனி.
அடுத்ததாக L&T, இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3645, மார்க்கெட் கேப் 5,12,875, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 17,687, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15.39, டெட்டு 1.33. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 828 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 7,65,895 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 79,052 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. HDFC பேங்க் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 965 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 14,81,198 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 73,440 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.56 அப்படிங்கிற இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த 20% இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனிகளால் உங்களுக்கு பெரும்பாலும் என்ன வராது, பிரச்சனைகள் வராது. அடுத்ததாக ஒரு 20% டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 460 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,80,229 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 20,534 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 36, டெட்டு 1.79. BPCL கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 317 ரூபாய் இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,37,704 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 12,013 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெட்டு 0.63. மூன்றாவதாக IOC கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 145 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,04,814 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 12,028 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.29 ஆகவும், டெட்டு 0.76 ஆகவும் இருக்குது. நான்காவதாக REC கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 380 ரூபாய், மார்க்கெட் கேப் 1,36 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 15,884 கோடியாக இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20, டெட்டு 6.38 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸில் ஒரு 20% ஒதுக்கும் போது எக்ஸ்ட்ராவாக ஒரு டிவிடெண்ட் வரக்கூடிய ஒரு அமைப்பும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ளூ சிப் கம்பெனிஸும் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய கம்பெனிகள்லையும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 20% இருக்கிறது நல்லது. அடுத்தபடியாக ஒரு 20% க்ரோத் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம், ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது, அந்த மாதிரி கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 711, மார்க்கெட் கேப் 2,61,993 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 22,991 கோடியாக இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23, டெட்டு 0.54. எட்டர்னல் ஆரம்பத்தில் ஜொமேட்டோன்னு சொல்லுவாங்க, அதோட பேர் மாற்றிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 325 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,14,504 ஆகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 527 கோடியாக இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1.73, ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. CDSL கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,544, மார்க்கெட் கேப் 32,286 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 523, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23, ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4,823, மார்க்கெட் கேப் 3,22,576 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8,323 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 இருக்கிறது, ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஐந்தாவதாக RVNL கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 348 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 72,704 கோடியாக இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,186 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 ஆகவும், டெட்டு 0.5 இருக்குது. ஸோ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்டர், இ-காமர்ஸ் செக்டர், செமிகண்டக்டர் செக்டர், ரயில்வே செக்டர், இந்த மாதிரி ஆட்டோமொபைல், இந்த மாதிரி கம்பெனிகளில் ஒரு 20% ஒதுக்கீடு பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக நமக்கு ரிட்டர்ன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோட்டலாக இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 20% ப்ளூ சிப் கம்பெனி, 20% டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனி, 20% க்ரோத் ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்ததாக ஒரு 10% கன்சியூமர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், FMCG. இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எப்படி மார்க்கெட் இருந்தாலும் சரி, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போதும் கூட இந்த கன்சியூமர் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் பெருசாக இறங்காது. அதனால் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக ஒரு 10% நம்ம இந்த கன்சியூமர் ப்ராடக்ட் கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ITC. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 412 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,17,413 கோடியாக இருக்கிறாங்க.
ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 19,926 கோடியில் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49, ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,583 இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 6,06,969 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 10,679 கோடியாக இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21, ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. டாபர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 539, மார்க்கெட் கேப் 95,770, பேட் 1,739, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16, டெட்டு 0.07. மேரிகோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 722, மார்க்கெட் கேப் 93,775 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,658, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 40, டெட்டு 0.1. ஸோ 10% இன்னுமே இதில் பார்த்தீங்கன்னா நெஸ்லே இருக்காங்க, பிரிட்டானியா இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிகள்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே நீட்ஸ் உள்ளது. அது மார்க்கெட்டுடைய போக்குக்காக மட்டும் இல்லை. அதனால தான் எஃப்எம்சிஜிக்கு ஒரு 10% நம்ம ஒதுக்குறோம். அடுத்ததாக ஒரு 20% வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்களுக்கு நிஃப்டி, சென்செக்ஸு, செக்டோரல் இண்டெக்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம மல்டி கேப் ஃபண்டாகவும் போடலாம். அல்லது உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் கேப் ஃபண்டு இருக்குது. அந்த மாதிரி லார்ஜ், மிட்டு, ஸ்மால் எல்லாம் கலந்து இருக்கிறது, அந்த மாதிரி போடலாம். ஸோ எனிவே இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து 20% நீங்கள் போடலாம். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இருக்காங்க, யூடிஐ, பஜாஜ் ஃபின்சர்வ், ஆக்சிஸ், கோட்டக், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க எல்லாருமே நிறைய மியூச்சுவல் ஃபண்டை வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய நல்ல தரமான மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து சிப்லையோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி பல்காக போகிறதா இருந்தாலும் தாராளமாக போடலாம். இப்போல்லாம் ஃபண்ட் ஆன் ஃபண்டு கூட வருது, நீங்கள் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 20% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் நம்ம 80,000 ஒதுக்கிட்டோம். அதனால் 70,000 ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 20,000 நீங்கள் இதில் கொண்டு வரலாம். நம்மளுடைய இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒதுக்கீடு பண்ணுங்க. கடைசியாக இருக்கிறது ஒரு 10%. இந்த 10% நீங்கள் கோல்டு, சில்வர், இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ரெசண்ட்டாக கோல்டு பீஸ் வந்து எவ்வளோ போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிப்பான் கோல்டு பீஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 92 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய ஏயுஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 23,832 கோடி. சில்வர் பீஸை பொறுத்த மட்டும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 124 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய இதுவும் நிப்பானோட தான். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 10,851 கோடியாக இருக்குது. ஸோ சில்வர் பீஸ், கோல்டு பீஸ்லையும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கடைசியாக ஒரு 10% ஒதுக்கீடை அதில் வைத்துக்கொள்வது நல்லது. ஸோ ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, இது எல்லாமே ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒதுக்கீடு பண்ணும்போது ஓவராலாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து எப்போதுமே மார்க்கெட் எந்த சமயத்தில் இறங்குனாலும் சரி, ஏறினாலும் சரி, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு அது காமிச்சிட்டே இருக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.